இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இத்தனை நாள் நான் சமைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் இப்படி ஒரு வாசனை வந்ததே இல்லம்மா. நீ நல்லா தான் சமைப்ப. உன் சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போய் சொல்லாதீங்கம்மா. ஒரே நாள்ல என்ன காலி பண்ணிட்டு என் சமையல் கட்டை நீங்க புடிச்சிட்டீங்கல்ல. அடிப்பாவி, இதுல உனக்கு பொறாமையா? ஆமா, இனிமே நான் என் கையால உங்களுக்கு சமைச்சு போட முடியாதுல்ல. சரி, ஒரு நாள் நீ சமை, இன்னொரு நாள் நான் சமைக்கிறேன். ஏன் நீ மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணுமா? நான் உனக்கு சமைச்சு போடக்கூடாதா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கூடவே இருக்கிற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கணுமா? சார், என்னது இது? இதுல நம்ம ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் இருக்கு. ஓ, தமிழ். சொல்லுங்க சார். இப்ப நம்ம பிசினஸ்க்கு அவசரமா என்ன தேவை தெரியுமா? என்னது சார்? விளம்பரம். சின்ன சின்ன ஊருக பிசினஸ் பண்றவங்கலாம் பெரிய அளவுக்கு பிராண்டிங் பண்ணி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மசாலாவை நாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விளம்பரத்துக்கு நம்ம பண்ற செலவுங்கிறது நம்ம ப்ராஃபிட்ல 1% கூட இல்ல. நம்ம ப்ராஃபிட்ல ஜஸ்ட் 10% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணோம்னா அது நம்மளோட பிசினஸ இன்னும் பெருசாக்கும். சூப்பர் மாப்ள. அப்போ அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் குக்கரி ஷோவை நாம ஸ்பான்சர் பண்ண போறோம். இப்பதான் பேசி முடிச்சேன். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஷோல இருக்கணும். ஏன் இவ்ளோ அவசரமா? அவசரமா? இதுவே ரொம்ப லேட். கம் ஆன், லெட்ஸ் கோ. கம். கேடி, இந்த மாதிரி இடத்துல நம்ம கம்பெனி லோகோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் மச்சான். சிபி சார், என்ன? கொஞ்சம் அகலக்கால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணாம எப்படி அதோட வேல்யூவை பெருசாக்குறது? தெருவை போய் கூவிப்பாங்களா? நீ ரொம்ப கீழே இருந்து வந்திருக்கல, உனக்கு இதெல்லாம் புரியாது. பிராண்டிங்கை பத்தி நீ இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன். வா. எப்படி யோசிக்கிற தெரியல போ. நம்மளோட குக் எல்லாரும் நிறைய புது ரெசிபி பண்ணிருக்காங்க. அதுல எது பெஸ்ட்னு எங்க நடுவர்களோட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். ஓகே. கண்டஸ்டன்ட்ஸ், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க டிஷஸ் ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு வாங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். சார், 1 மினிட். சொல்லுங்க. ஜனா ஃபுட்ஸோட ஸ்பான்சர்ஸ் லோகோ எல்லாமே வெளியே இருக்கு. இந்த ஷோல அது எல்லாத்தையும் வைக்கணும். எல்லாத்தையும் வச்சிடுங்க. இவங்க ஆபீஸ்க்கு போனாங்கன்னா வீட்ல சுதந்திரமா நடமாடலாம். இப்ப மொத்தமா வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. மீனா, அத்த, மீனா. அத்த, என்ன, நான் வீட்ல இருக்கிறது உனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்த. சரி வா, நீ உட்காந்து படத்தை பாரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அத்த. உட்காந்து படம் பாருனா. உட்காரு. ஹாய், சிபி டிவில. யார் சமைச்சது இது? நான் தான் சார். என்ன சார், நீங்க தான் இதை சமைச்சீங்களா? வாயிலே வைக்க முடியல. எவ்வளவு ஃபேமஸான ஷோ இது. சமைக்கவே தெரியாத இந்த மாதிரி ஆளுங்களா கூட்டிட்டு வந்து எதுக்கு இந்த ஷோவை அசிங்கப்படுத்துறீங்க? சார், லைவ் போயிட்டு இருக்கு சார். சோ வாட்? அதுக்காக இந்த கேவலமான சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆளை கண்டஸ்டன்ட் போட வேண்டியதானே? என்ன இது கூட ரெக்கமெண்டேஷனா? ஹேய், யாரை பார்த்து சமைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?
நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன கொஸ்டின் பண்றியா? உனக்கு இந்த ஃபுட்டோட ரெசிபி தெரியுமா? முன்ன பின்ன இந்த மாதிரி சாப்பிட்டிருக்கியா நீ? இந்த ஃபுட்டோட பேர் தெரியுமா உனக்கு? ஏய், ஏதோ பணம் இருக்குன்னு கண்டவங்களெல்லாம் ஸ்பான்சரா ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு என்ன கேவலப்படுத்த பாக்குறீங்களா? இவரெல்லாம் ஒரு நடுவர். இவர் ஏன் ஃபுட்டை ரிவ்யூ பண்றதா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்படிதான் ஏன் பேசுவேன். ஒரு ஃபுட்டையே சரியா ஜட்ஜ் பண்ண தெரியல. இவங்களாம் என்ன மசாலா கம்பெனி நடத்த போறாங்க? இவங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. இவங்களோட மட்டமான இந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இவங்களோட மசாலாவும். போதும், நிறுத்துங்க. தப்பா வார்த்தையை விடாதீங்க. ஜனா ஃபுட்ஸ பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இது 50 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனி. ஜனகாம்பால் மேம் சமையல் சக்கரவர்த்தி. பிரைம் மினிஸ்டர் கிட்டே அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சமையல் சக்கரவர்த்தியாவே இருக்கட்டும். இவர் யாருங்க? ஒழுங்கா அடுப்ப கூட பத்த வைக்க தெரியாதவங்களா ஜட்ஜா? இவரு என்ன அசிங்கப்படுத்துவாரு, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்பவே இவர் இந்த ஷோ விட்டு போகணும். நான் ஷோ விட்டு போகணுமா? வினோத், வினோத், மேம், என்ன நடக்குதுங்க? யாரை கேட்டு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றான்? உடனே அந்த சேனலுக்கு போன் பண்ணி ஷோவை நிறுத்த சொல்லுங்க. ஓகே மேம். என்ன ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். அத்தை, சிபிய திட்டாதீங்க. அவன் சொன்னதுல என்ன தப்பு? என்ன தப்பா? இவனுக்கு அடுப்பு கூட ஒழுங்கா பத்த வைக்க தெரியாது. யாராவது சவால் விட்டா அந்த பிரச்சனையை நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு பெரிய சமையல் வீர மாதிரி சவால் விட்டுருக்கான். என் மானத்தை வாங்கறதுக்குன்னு இது மாதிரி எல்லாம் பண்றானா? மேம், என்னாச்சு? லைவ் ஷோ கட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மேம். இன்னும் சற்று நேரத்தில் சிபி அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். சரி, கிளம்புங்க, நேர்ல போலாம். சரிங்க மேம். என் புள்ள ஏதாவது பெருசா சாதிக்க போறான், பாராட்டாம திட்டுறாங்க. இதே அந்த தமிழ் பண்ணிருந்தா கொண்டாடி தீத்திருப்பாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க உருவாக்குன பிரச்சனையை சரி செய்யற பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. இதுல நாம சேர்ந்து ஜெயிக்கணும்.